பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். எதற்காக நம்ம நோன்பு நோற்புறோம்? எதற்காக நம்ம சாப்பிடாம, தண்ணி குடிக்காம இருந்து இவ்வளோ தூரம் நம்ம நோன்பு நோற்கிறோம்ன்ற விஷயமே தெரியாம, அப்படி நம்ம வைக்கக்கூடிய நோன்பு அர்த்தமுள்ளதா இருக்காது. அதனால நம்ம எதற்காக நோன்பு நோற்கிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்பதான் நம்ம கிட்ட கேட்கிறவங்களுக்கு இந்த காரணத்துக்காக தான் அல்லாஹ் எங்களுக்கு நோன்பு கடமையாக்கி உள்ளான் அப்படின்னு நம்ம தெளிவா பதில் சொல்றதுக்கு உதவியா இருக்கும். முதலாவதா நமக்கு எதுக்கு அல்லாஹ் நோன்பு கடமையாக்கியிருக்கான் அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மாவ நம்ம பரிசுத்தப்படுத்துவதற்காக. நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள், தீய செயல்கள் இதிலிருந்து நம்மள தூய்மையாக்குவதற்காக தான் நமக்கு அல்லாஹ் நோன்பு கடமையாக்கியுள்ளான். ஏன்னா, நம்ம நோன்பு நோட்கிறது மூலியமா நம்மளுடைய பசி, தாகம், நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தையும் நம்ம அல்லாஹுக்காக கட்டுப்படுத்திட்டு, நம்ம அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று அவனுக்காக நம்ம நோன்பு நோற்கிறோம். இது நம்மளுடைய உள்ளத்த பரிசுத்தப்படுத்துவதற்கான ஒரு செயல். 2வது ஹிக்மத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோன்பு நோற்கிறதுனால நம்மளுடைய உலக ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம அல்லாஹு தாலாவாக கட்டுப்படுத்திட்டு, நம்ம மறுமையை நோக்கி ஆசை கொள்வதற்கான ஒரு வழியா இது இருக்கும். எதற்கு நீங்க நோன்பு நோற்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நெறைய பேர் பரவலா இந்த பதில தான் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஹிக்மத் தான். நோன்பு நம்ம நோன்பு நோற்கிறதுனால ஏழைகளுடைய பசியிலிருந்து நமக்கு தெரியும். அதனால அவர்கள் மீது நமக்கு ஒரு பரிவு உண்டாகும். அவர்களுடைய வலி என்ன அப்படின்றத நம்ம உணர்றதுக்காக, அல்லாஹ் நமக்கு இந்த நோன்பை கடமையாக்கியுள்ளான்.